ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா ரஷ்யாவிடமிருந்து உலகின் தலை சிறந்த ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் விமானமான TU-160 பிளாக் ஜாக் விமானத்தை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்திய விமானப்படை பல வருடங்களுக்கு முன்பே ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் விமானங்களை இந்திய படையில் இணைச்சிருக்கணும். ஆனா இந்திய விமானப்படை எடுத்த சில தவறான முடிவுகளால் இவ்வளவு நாள் ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் விமானங்கள் இந்திய விமானப்படையில் இணைவது தள்ளி போயிருக்கு. இந்த வீடியோல இந்திய விமானப்படை எடுத்த தவறான முடிவுகள் என்ன, இப்போ இந்தியா வாங்க உள்ள TU-160 பிளாக் ஜாக் விமானத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்தியா இந்த விமானத்தை பயன்படுத்தி எந்த பகுதிகளை தாக்க இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இவ்வளவு நாள் இந்திய விமானப்படையின் ஸ்ட்ராட்டஜிக் திட்டங்கள்ல ஒரு பெரிய பிரச்சனையா இருந்த ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் விமானங்கள் இந்திய விமானப்படையில் கூடிய விரைவில் இணைய உள்ளது. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து TU-160 பிளாக் ஜாக் ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் விமானத்தோட அட்வான்ஸ் வெர்ஷனை வாங்க போறாங்க. ரஷ்யா ஏற்கனவே இந்தியாவிற்கு பல முக்கியமான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் தொழில்நுட்பங்களை வழங்கி இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஹைப்பர்சானிக் வெப்பன் டெக்னாலஜி போன்றவற்றை சொல்லலாம். இப்போ இந்தியாவிற்கு TU-160 பிளாக் ஜாக் விமானங்களை ரஷ்யா கொடுத்தாங்க அப்படின்னா இது இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக்கல் திட்டங்கள்ல ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணும். இப்போ ரஷ்யா TU-160 பிளாக் ஜாக் விமானங்களை இந்தியாவிற்கு கொடுக்க முன் வந்திருக்கிறதன் மூலம் இந்தியாவின் உண்மையான நண்பன் ரஷ்யா அப்படிங்கறத இன்னொரு முறை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்தியா வாங்க உள்ள TU-160 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் விமானங்கள்ல தற்போது இந்தியா டெவலப் செய்து வரும் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் இணைக்கப்பட உள்ளது. இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்தும் வகையில வடிவமைக்கப்பட்டு வருது. இந்த கிளைட் வெஹிக்கிள்களை எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இதன் மூலமா சீனா மற்றும் பாகிஸ்தான்ல உள்ள எந்த ஒரு இலக்கையும் பாம்பர் விமானங்கள் மற்றும் ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள்களை பயன்படுத்தி இந்தியானால தாக்க முடியும். ரஷ்யாவிடமிருந்து TU-160 பிளாக் ஜாக் விமானங்கள் வாங்கப்பட்டுச்சு அப்படின்னா இவ்வளவு நாள் இந்திய விமானப்படையின் ஸ்ட்ராட்டஜிக் திட்டங்கள்ல இருந்த குறைகள் நிவர்த்தி செய்யப்படும். முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் விமானங்களை இவ்வளவு நாள் எதற்கு இந்திய விமானப்படையில இணைக்கல அப்படின்னு சிலர் நினைக்கலாம். ஆனா இதற்கு இந்திய விமானப்படை எடுத்த சில தவறான முடிவுகள் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியாது. தவறான முடிவுகள்னு சொல்லதை விட முட்டாள்தனமான முடிவுகள் அப்படின்னு சொல்லலாம். 1971ல ரஷ்யா இந்தியாவிற்கு TU-22 பிளாக் ஃபயர் பாம்பர் விமானங்களை வழங்க முன்வந்தாங்க. அப்போதைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அட்மிரல் சர்ஜி கோஸ்கோவா இந்தியா கண்டிப்பா TU பிளாக் ஃபயர் பாம்பர் விமானங்களை வாங்குவாங்க அப்படின்னு நினைச்சாரு. அதனால டிஃபென்ஸ் மினிஸ்டர் கோஸ்கோவா ஒரு ஸ்குவாட்ரன் பாம்பர் விமானங்களை மாஸ்கோவுக்கு வெளியில் உள்ள ஒரு விமானப்படை தளத்துல நிறுத்தி வச்சிருந்தாரு. ஆனா அப்போதைய ஏர் சீஃப் PC லால் ரஷ்யாவின் TU-22 பிளாக் ஃபயர் பாம்பர் விமானங்களை வாங்க மறுத்துட்டாரு. PC லால் அவர்களின் இந்த முடிவுதான் இவ்வளவு நாள் இந்திய விமானப்படையின் ஸ்ட்ராட்டஜிக்கல் திட்டங்களை பாதித்து வந்திருக்கு. PC லால் தலைமையிலான இந்திய விமானப்படை TU-22 பிளாக் ஃபயர் பாம்பர் விமானங்களை ரிஜெக்ட் செய்வாங்க அப்படின்னு ரஷ்யர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இதற்கு இந்திய விமானப்படை சொன்ன காரணங்கள் முட்டாள்தனமாக இருந்தது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா TU-22 பிளாக் ஃபயர் பாம்பர் விமானங்கள்ல பைலட்டுகள் காக்பிட்டுக்கு செல்வதற்கு விஞ்ச் செய்யப்பட வேண்டும். இது கடினமான காரியம் அப்படின்னு இந்திய விமானப்படை சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாம்பர் விமானங்கள் இந்தியால இருந்து கிளம்பி ஹை ஆல்டிடியூட எட்டுவதற்குள் பாகிஸ்தான் எல்லைக்குள் இந்த விமானம் சென்றோம். அப்போ பாகிஸ்தான் படையினர் இந்த விமானத்தை சுட்டு வீழ்த்திடுவாங்க அப்படின்னு சில முட்டாள்தனமான காரணங்களை சொல்லி இந்திய விமானப்படை TU-22 விமானங்களை வாங்காம நிராகரிச்சிட்டாங்க. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா இந்திய விமானப்படை ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் விமானங்களை சீனாவுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு தான் வாங்க போறாங்க. ஆனா இவங்க சொன்ன
சொன்ன காரணம் பாகிஸ்தானை பேஸ் பண்ணி. அடுத்து இந்திய கடற்படை இதே TU-22 பிளாக் ஃபயர் பாமர் விமானங்களை மேரிடைம் சர்வேலன்ஸ் விமானங்களா பயன்படுத்துவதற்கு வாங்க முயற்சி செய்தாங்க. அப்பொழுதும் இந்திய விமானப்படை தலையிட்டு ஸ்ட்ராட்டஜிக் பாம்பிங் ரோல எங்க கிட்ட இருந்து இந்திய கடற்படை பறிக்க முயல்றாங்க அப்படின்னு குற்றம் சுமத்தி இந்த விமானங்களை வாங்க விடாமல் தடுத்துட்டாங்க. இந்திய விமானப்படையின் இந்த முடிவுக்கு பிறகு இந்தியா 1972ல பங்களாதேஷ் லிபரேஷன் வார தொடங்கினாங்க. இந்த சூழ்நிலையில சீனா பாகிஸ்தானுக்கு ஆதரவா களமிறங்க போறதா இந்தியாவுக்கு மிரட்டல் விடுத்து வந்தாங்க. இதை தொடர்ந்து இந்திய விமானப்படை MiG-23BN விமானங்களை ரஷ்யாவிடம் இருந்து வாங்கினாங்க. முதல்ல அதிநவீனமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாமர் விமானங்களை வாங்க மறுத்துட்டு MiG-23BN விமானங்களை இந்திய விமானப்படை வாங்கியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய தவறான முடிவு. 1974ல இந்தியா 12 கிலோ டன் கொண்ட ஒரு பேசிக் கிராவிட்டி நியூக்ளியர் பாம தயாரிச்சிட்டாங்க. அப்போ இந்தியா TU-22 பாமர் விமானங்களை வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருந்திருக்கும். ஆனா 1980கள்ல அக்னி மிசைல் தயாரிக்கப்பட்ட பிறகே இந்தியாவிற்கு ஒரு நியூக்ளியர் டிட்டரன்ஸ் கிடைச்சது. இந்தியாவுடைய நியூக்ளியர் ட்ரையட் முழுமையடையாததுக்கு காரணம் இந்திய விமானப்படை எடுத்த இந்த தவறான முடிவுதான். அப்படி 1970கள்ல TU-22 பாமர் விமானங்களை இந்திய விமானப்படை வாங்கியிருந்தாங்க அப்படின்னா காலப்போக்கில் அந்த விமானங்கள் அப்டேட் செய்யப்பட்டு தற்போது ரஷ்யாவில் உள்ள TU-160 விமானங்கள் இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் இருந்திருக்கும். ஆனா இந்திய விமானப்படை எடுத்த தவறான முடிவுனால 70 வருடங்களா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாமர் விமானம் இந்திய விமானப்படையில் இல்லாமல் இருந்திருக்கு. இப்போ இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து வாங்க உள்ள TU-160 ஸ்ட்ராட்டஜிக் பாமர் விமானங்கள் இந்திய விமானப்படையில் இணைவதன் மூலம் இந்திய விமானப்படையின் ஸ்ட்ராட்டஜிக்கல் திட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இவ்வளவு நாள் இந்திய விமானப்படை சைனாவின் தாக்குதல்களை சமாளிப்பது குறித்து தான் திட்டங்களை வகுத்திருப்பாங்க. ஆனா இப்போ இந்தியா சீனாவில் உள்ள முக்கியமான நகரங்கள் மற்றும் இலக்குகளை தாக்குவது குறித்து திட்டமிடலை தொடங்குவாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சீன தலைநகர் பெய்ஜிங், த்ரீ கார்ஜியஸ் டேம் மற்றும் அந்த அணையுடன் தொடர்புடைய சிறிய அணைகள், சின்ஜியாங் பிராவின்ஸ்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன் காம்ப்ளெக்ஸ் போன்ற பல இலக்குகள் இந்திய விமானப்படையின் தாக்குதல் திட்டத்தில் இணைக்கப்படும். TU-160 ஸ்ட்ராட்டஜிக் பாமர் விமானங்களை இந்தியாவின் தேஸ்பூர் விமானப்படை தளம், காலிகுண்ட் விமானப்படை தளம் மற்றும் தஜிகிஸ்தான்ல இருக்க ஐனி விமானப்படை தளம் போன்ற பல விமானப்படை தளங்களை கொண்டு இந்திய விமானப்படை ஸ்ட்ராட்டஜிக்கல் திட்டங்களை வகுக்க தொடங்குவாங்க. இதன் மூலமா இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே ஒரு யுத்தம் நடந்துச்சு அப்படின்னா சீனாவில் உள்ள பெரும்பாலான நகரங்களை இந்தியாவால் தாக்க முடியும். இந்தியா வாங்க உள்ள TU-160 பிளாக் ஜாக் ஸ்ட்ராட்டஜிக்கல் பாமர் விமானங்கள் உலகின் தலை சிறந்த பாமர் விமானங்கள்ல ஒன்று. இந்த விமானம் அமெரிக்க விமானப்படையில பயன்பாட்டில் உள்ள B-1 ஸ்ட்ராட்டஜிக்கல் பாமர் விமானங்களுக்கு நிகரான ஒரு விமானம். TU-160 ஸ்ட்ராட்டஜிக் பாமர் விமானங்கள் 1987ல இருந்து ரஷ்ய விமானப்படையில் பயன்பாட்டில் இருந்து வருது. இதுவரைக்கும் 36 ஸ்ட்ராட்டஜிக் பாமர் விமானங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த விமானத்தை இயக்குறதுக்கு 4 பைலட்டுகள் தேவைப்படுறாங்க. TU-160 ஸ்ட்ராட்டஜிக் பாமர் விமானம் 54.1 மீட்டர் நீளமும் 55.7 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. விங் ஸ்பேன் அப்படிங்கிறது விமானத்தோட ஒரு ரெக்கை முனையிலிருந்து அடுத்த ரெக்கை முனை வரை உள்ள தூரம். இந்த விமானத்தால அதிகபட்சமா 2,75,000 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானத்தை இயக்குறதுக்கு 4 செமாரா NK321 ஆஃப்டர் பர்னிங் டர்போ ஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த விமானத்தால அதிகபட்சமா மாக் 2.05 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது 2220 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல இந்த விமானம் பறக்கும். TU-160 விமானத்தால 960 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல க்ரூஸ் செய்ய முடியும். க்ரூஸ் அப்படிங்கிறது விமானத்தோட இன்ஜின்ல ஆஃப்டர் பர்னர்களை இயக்காமல் குறைவான எரிபொருளை பயன்படுத்தி பறப்பது. இந்த ஸ்ட்ராட்டஜிக் பாமர் விமானங்களால் 12,300 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தொடர்ந்து பறக்க முடியும். இந்த விமானத்தோட காம்பாக்ட் ரேஞ்ச் 2000 கிலோமீட்டர்
கிலோமீட்டர். காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த விமானத்தில் உள்ள ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தக்கூடிய தூரம் தான் காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விமானத்தால அதிகபட்சமா 52,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்த விமானத்தால ஒரு செகண்டுக்கு 70 மீட்டர் மேல் எழும்ப முடியும். TU-160 விமானத்துல இன்டர்னல் வெப்பன் பே சிஸ்டம் இருக்கு. இந்த இன்டர்னல் வெப்பன் பேல 45,000 கிலோகிராம் எடை கொண்ட அணு ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். TU-160 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் விமானங்கள்ல 6 ரோட்கா KH-55SM-101 க்ரூஸ் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இந்த மிசைல் 1650 கிலோகிராம் எடை உள்ளது. இந்த மிசைல் பிரத்யேகமா அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்காகவே உருவாக்கப்பட்ட மிசைல். இந்த மிசைல்னால குறைந்தபட்சமா 300 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 3000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அடுத்து 12 AS-16 கிக்பேக் ஷார்ட் ரேஞ்ச் நியூக்ளியர் மிசைல்களையும் இந்த விமானத்துல எடுத்து செல்ல முடியும். இந்த மிசைல்கள்ல கன்வென்ஷனல் மற்றும் நியூக்ளியர் வார்ஹெட்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்னால அதிகபட்சமா 300 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த TU-160 பிளாக் ஜாக் விமானம் இந்திய விமானப்படைக்கு ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும். இந்த விமானத்தின் மூலமா இந்திய விமானப்படையின் நியூக்ளியர் டிட்டரன்ஸ் கேப்பபிலிட்டில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். இந்த விமானத்தை இந்தியா வாங்கி பயன்படுத்தினாலும் இந்தியா தன்னுடைய சொந்த ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் விமானங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.